Hello friends, வணக்கம் and welcome to the Pangu Sandhai. இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 114 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.69% பாசிட்டிவ்ல 16,719ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 537 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.49% பாசிட்டிவ்ல 36,738ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவரால் குளோபல் மார்க்கெட்டோட அப்டேட்னு பார்க்குறப்போ நேற்று யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது முக்கியமாக டெஸ்லா வந்து அவங்களோட ரிசல்ட்ஸை எக்ஸ்பெக்டட் விட பெட்டராக போஸ்ட் பண்ணதுனால அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லாவே ரைஸ் ஆயிருந்தது. ஸோ இப்படி ஓவரால் டவ் ஜோன்ஸ் வந்து 0.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. S&P 500 வந்து 0.99% அண்ட் அதுவே நாஸ்டாக் வந்து 1.36% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லையும் இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. அண்ட் இதை தாண்டி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது போல எஃப்ஐஎஸ் வந்து இப்போ கண்டினியூஸாக பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஓவரால் மார்க்கெட்டை பாசிட்டிவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இதை தாண்டி ஒவ்வொரு கம்பெனிஸ் அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஓவரால் மார்க்கெட்ல ஸ்டாக் ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட்டும் இருக்கு. அண்ட் நியர் டேர்முக்கு நெக்ஸ்ட் வீக் யூஎஸோட ஃபெட் மீட்டிங் அவுட்கம் எப்படி இருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வீக் F&ஓட எக்ஸ்பைரி வீக்ன்றதுனாலையும் மார்க்கெட் வாலட்டலா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து HDFC AMCயோட அப்டேட்டை பார்க்கலாம். HDFC AMCயோட CIO அதாவது சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸரான பிரசாந்த் ஜெயின் HDFC AMC கம்பெனிலிருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இதனால CIOட ஈக்விட்டி ரோலுக்கு சிராக் செட்டல்வார்டுன்ற பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே ஃபிக்ஸ்டு இன்கம் CIOட பொசிஷனுக்கு ஷோபித் மெஹரோத்ராவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக HDFC AMCயோட பிரசாந்த் ஜெயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான பர்சன் சொல்லலாம். அண்ட் அவர் HDFC AMCல ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் இருந்திருக்காரு. ஸோ இது வந்து HDFC AMCக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கொடுத்துருக்கு. அண்ட் இதை தாண்டி இன்னைக்கு Q1 ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9% கம்மியாக இருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மியாக இருக்கு. அதாவது போன வருஷம் 75.1% இருந்த எபிட்டா மார்ஜின் இந்த Q1ல 74.7% குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா HDFC AMCயோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே HDFC AMCயோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.21% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த HDFC AMC ஸ்டாக்கை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து JSW ஸ்டீலோட அப்டேட்டை பார்க்கலாம். JSW ஸ்டீல் கம்பெனி வந்து இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 32% அதிகமாக இருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 86% கம்மியாக இருக்கு. அண்ட் அதே போல் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாலோ ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் இதே குவார்டர்ல அரௌண்ட் 35.6% இருந்த மார்ஜின் இந்த குவார்டர்ல 11.3% குறைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருக்கு. ஆனால் இந்த ரிசல்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு வந்ததுனால இந்த ரிசல்ட்கான ரியாக்ஷன்ன்றது ஸ்டாக்ல மண்டே தான் தெரியும். எனிவே இன்னைக்கு எப்படி JSW ஸ்டீலோட ஷேர் பிரைஸ் ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே JSW ஸ்டீலோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.87% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இதே போல JSW எனர்ஜியோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது JSW எனர்ஜி கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 75.2% அதிகமாக இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 68% அதிகமாக இருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் மட்டும் அரௌண்ட் 670 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கு. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே க்ரோ இருந்தாலும் மார்ஜின்ஸ் மட்டும் இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். எனிவே இந்த ரிசல்ட்க்கு அப்புறமா இன்னைக்கு JSW எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே JSW எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.85% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வேர்ல்டு வைட் ரிச்சஸ்ட் பர்சன்ன்ற லிஸ்ட்ல மைக்ரோசாஃப்டோட பில்கேட்ஸை பின்னுக்கு தள்ளி நம்ம இந்தியாவுக்கு சேர்ந்த கௌதம் அதானி வந்து 4th பொசிஷனுக்கு வந்திருக்காரு. அண்ட் முக்கியமா இந்த லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எலான் மாஸ்க் இருக்காரு. 3rd பொசிஷன்ல அமேசானோட ஜெஃப் பெசோஸ் இருக்காரு. அண்ட் 5th பொசிஷன்ல பில்கேட்ஸ். அண்ட் அதுவே 7th பொசிஷன்ல பாத்தீங்கன்னா வாரன் பஃபட் இருக்காரு. அண்ட் 8th பொசிஷன்ல லாரி பேஜ் அதாவது கூகுளுக்கு சேர்ந்த லாரி பேஜ் இருக்காரு. ஸோ கௌதம் அதானி இப்போ 4th பொசிஷனுக்கு வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் எப்படி இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காருன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து RBL பேங்கோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது 6% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே குவார்டரில் ஆக்சுவலாக லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவே இந்த Q1ல 201 crores ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ போன குவார்டர் விட கிராஸ் NPA அண்ட் நெட் NPA வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவரால் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது இம்ப்ரூவ் ஆகல. அண்ட் RBL பேங்க் வந்து டெக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நியர் டேர்ம் எர்னிங்ஸ்ன்றது பெரிய அளவு க்ரோ ஆகாதுன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு RBL பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே RBL பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.9% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்டோட அப்டேட்டை பார்க்கலாம்.
Ultratech சிமெண்டோட இந்த Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28.3% அதிகமாக இருக்கு அண்ட் அது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6.8% ட்ராப் ஆயிருக்கு அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28%ல இருந்து 20.4%க்கு ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ டிமாண்ட்ன்றது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் மார்ஜின் இம்பாக்ட் ஆகுறதுனால ப்ராஃபிட்டபிலிட்டின்றது இம்பாக்ட் ஆயிருக்கு. ஆனால் ஸ்டில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் விட கொஞ்சம் கம்மியாகவே இம்பாக்ட் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு அல்ட்ராடெக் சிமெண்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அல்ட்ராடெக் சிமெண்டோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5.35% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ நிஃப்டி ஆகஸ்ட் எக்ஸ்பெரியோட 17,500 கால் ஆப்ஷனோட ஷார்ட் போர்ஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு புதுசாக நிஃப்டி செப்டம்பர் எக்ஸ்பெரியோட 18,000 கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் எந்த போர்ஷன்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து ஒலெக்ட்ரா கிரீன் டெக்கோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு ஹெவி டிரான்ஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனிக்கு ஒன் ஆஃப் த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கிட்ட இருந்து 300 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கான லெட்டர் ஆஃப் அவார்டு வந்திருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹெவி டிரான்ஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து இந்த ஆர்டருக்கான எலக்ட்ரிக் பஸ்ஸஸை ஒலெக்ட்ரா கிரீன் டெக் கம்பெனி கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸஸை ஒலெக்ட்ரா கிரீன் டெக் கம்பெனி வந்து 20 monthsல வந்து டெலிவரி பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 300 எலக்ட்ரிக் பஸ்ஸஸை சப்ளை பண்றதுக்கான வேல்யூன்றது அரௌண்ட் 500 crores இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஒலெக்ட்ரா கிரீன் டெக்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஒலெக்ட்ரா கிரீன் டெக்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோட Q1 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ நம்ம இந்தியன் கரன்சி டேர்ம்ஸில் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14.7% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.3% அதிகமாக இருக்கு. ஸோ போத் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா கம்பெனி என்ன அப்டேட் பண்ணாங்கன்னு பார்க்குறப்போ இந்த ஃபினான்ஷியலோட மார்ஜினை போன ஃபினான்ஷியலோட மார்ஜினுக்கு சிமிலராக டெலிவரி பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அண்ட் எங்களோட டெக் சர்வீசஸ்ன்றது ஈவன் மேக்ரோ என்விரான்மெண்ட் வீக் ஆனாலும் ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ இதனால் ஓவரால் டிமாண்ட் கம்மி ஆகுறதுன்றது அந்தந்த கம்பெனிக்கு ஸ்பெசிஃபிக்காகவும் அண்ட் செக்டார் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டீல் பைப்லைன் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கிறதாவும் அண்ட் இந்த Q1ல கிட்டத்தட்ட 1950 ஃப்ரெஷர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் Q2ல 1350 ஃப்ரெஷர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.96% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பந்தன் பேங்க் வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18.9% அதிகமாக இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 137% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் அசட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் 6.46 இருந்தது. ஆனால் இந்த குவார்ட்டரில் அது 7.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் நெட் என்பிஏவும் பார்த்தீங்கன்னா 1.66%ல இருந்து 1.92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஓவரால் நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆனது நெகட்டிவாக இருக்கு. அண்ட் அதுவே நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனது பாசிட்டிவாக இருக்கு. எனிவே இன்னைக்கு பந்தன் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பந்தன் பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.97% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கோஃபோர்ஜோட அப்டேட்டை பார்க்கலாம். கோஃபோர்ஜோட Q1 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 27.9% டவுன் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 400 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கு. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா கோஃபோர்ஜோட கம்பெனி என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ எங்களோட ஆர்டர் புக்கை பார்க்குறப்போ கமிங் குவார்ட்டர்ஸ் நல்லா இருக்கும்ன்ற விசிபிலிட்டி கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் எவர் ஆர்டர் புக்கிங் இருக்கிறதுனால எங்களோட ரெவன்யூ கைடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்ட் கொடுக்குது. ஸோ ஃபினான்ஷியல் 2023ல கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் 20% க்ரோத் எதிர்பார்க்கறதாவும் அண்ட் ஈவன் ஹெட்வின்ஸ் இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ட் இருக்கிறதாவும் அண்ட் மார்ஜின்ஸில் அரௌண்ட் 150 to 200 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி அரௌண்ட் 18 to 18.5%ல திரும்ப வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் அட்ரிஷன்றது மாடரேட் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் அறிகுறியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாவும் சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு கோஃபோர்ஜோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கோஃபோர்ஜோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.92% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் செல் பண்ணியிருக்காங்க. அதாவது எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 675 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 739 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அடுத்த வாரம் யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம் இருக்கிறதுனால
FIs வந்து அடுத்த வாரம் செல்லிங்கை கண்டினியூ பண்ணி அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து பையிங் பண்றாங்களான்றதை கவனிக்கணும். ஸோ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அதாவது FIs வந்து பையிங் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல கொஞ்ச நாளைக்கு இனி செல்லிங் பண்ண போறாங்களான்றதை உங்களோட கமெண்ட்ஸா சொல்லுங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியேட்டா 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியேட்டா 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. ஆனால் அதே 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால அடுத்து புட் ஆப்ஷன் சைடில் இருக்கிற அடுத்த அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,000ல இருந்து 17,000க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் எப்படி எக்ஸ்பைரி ஆகுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் விண்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸ்ல கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்ல கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.